கண்டிக்கின்றோம். காவல் ஆய்வாளர் கண்டிக்கின்றோம். நீதி வேண்டும், நீதி வேண்டும். பழனியம்மாளுக்கு நீதி வேண்டும். புதுக்கோட்டையில் இளம்பெண் உயிரிழந்த நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழனியம்மாள் என்ற 21 வயதான பெண் 2 நாட்களுக்கு முன்பாக உயிரிழந்த நிலையில் கணவர் வீட்டார் பணம், நகை கேட்டு கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் பழனியம்மாள் உயிரிழந்திருப்பதால் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகா கீழே கிராமத்தை சேர்ந்தவங்க. இவர் கூலித்தொழில். இவங்களுக்கு ரெண்டாவது மகளை உடையல்பட்டியை சேர்ந்த குருமூர்த்தி என்பவருக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தோம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. கல்யாணம் பண்ணும்போதே அவங்க ஒரு 10 பவுன் நகை போடணும் அப்படின்னு சொல்லி இவங்களை டிமாண்ட் வச்சாங்க. இவங்க நாங்கள் பொண்ணு தர முடியாது, நீங்கள் டிமாண்ட் வச்சிங்க அப்படின்னாக்கா நாங்கள் பொண்ணு தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு போடுறத போடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம், பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்போதைக்கு உள்ள கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு 9 மாதத்துக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை ஒன்று இருக்குது, ஒரு கை குழந்தை ஒன்று. இப்போ ரீசெண்டாக ஒரு வருஷமாக என்ன பண்ணாங்க, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கப்புறமா மீதி எங்களுக்கு நகை போடணும், மீதி ஏற்கனவே நம்ம 10 பவுன் பேசணும், நீங்கள் மீதி இந்த 4 பவுனை போடுங்க, எங்களுக்கு அவ்வளோ பணம் வாங்கி கொடுங்க, எங்கள் மாப்பிள்ளைக்கு இங்கே தொழில் அமைச்சு கொடுக்கணும், எங்களுக்கு பணம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஒருதலை பட்சமாக அவங்க செயல்பட்டுக்கிட்டே இருந்தாங்க, கூறிக்கிட்டே இருந்தாங்க. அவரோட கணவரையும் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் வெளிநாட்டில் மலேசியாவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இதோ மன உளைச்சல் தாங்க முடியாமல் இங்கேருந்து இவங்கள்ட்ட அப்பா அம்மாட்ட முறையிடுறதும், இவங்க கொஞ்சம் அனுசரித்து கொஞ்சம் வாழையாக நம்ம எங்களால் முடிஞ்சதை நான் செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ஒரு அண்ணனாடிக்கு வேலை செஞ்சு கூலி தொழிலாளி செஞ்சுட்டு இருக்கும்போது ஓவர் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ணும்போது அந்த பொண்ணோட மனதை தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்கிறாங்க. இவங்க எங்களுக்கே இன்னமும் சந்தேகமாக தான் இருக்குது. அடித்து கொண்டு இருக்காங்களா, இல்லை அடித்து கொண்டு இவங்களே தூக்கு மாட்டி தொங்க விட்டுறதுக்கப்புறம் தூக்கு மாட்டி செத்து போச்சு அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா உடனே போயிருந்திருக்காரு. போய் பார்க்கும்போது தூக்கு மாட்டி தொங்கிக்கிட்டு இருந்திருக்கு. ஏன்னா எங்களுக்கு இந்த கொலை மேலாம் இது திட்டமிட்ட கொலைன்றது நாங்கள் சந்தேகப்பட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். வரதட்சணை கொடுமையால் பாதிக்கப்பட்டு திட்டமிட்ட கொலை, இல்லைனா இவங்க அந்த பொண்ணு தற்கொலையே செஞ்சுருந்தாலுமே இவங்க தூண்டுதல் பேரில் தான் அந்த பொண்ணு இந்த முடிவை எடுத்திருக்கணும். ஸோ அதனால் இந்த தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். 2 பேர்த்த இந்த காவல் ஆய்வாளர் அன்றைக்கி 2 பேர்த்த அந்த பையனோட அந்த மாமியார், அதாவது இந்த பொண்ணோட மாமியாரையும் மாமனாரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி 2 பேரையும் கொண்டு வச்சிருக்காங்க. அந்த பையனையும் நாங்கள் கூடிய சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எங்கள்கிட்ட சொன்னாங்க. நாங்கள் நேற்று இந்த பிரேதத்தை அமைதியான முறையில் நாங்கள் பரிசோதனை பண்ணி அமைதியான முறையில் நாங்கள் நல்லடக்கம் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த இவர் இன்ஸ்பெக்டர் இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிட்டாரு, அவங்க 2 பேர்த்தையும் விடுதலை பண்ணிட்டாங்க. காலையில் இவங்க கேட்கும்போது சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. இவங்க கீரனூர் இன்ஸ்பெக்டர் முழுக்க வெளிநாட்டு பணம் மலேசியா ரிங்கிட் வாங்கிட்டார். இவர்கிட்ட அந்த பையன்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு தான் ஒருதலை பட்சமாக செயல்பட்டுருக்காரு. அவர் நாங்கள் வன்மையை கண்டிக்கிறோம். எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும். கீரனூர் இன்ஸ்பெக்டர் இவர் இந்த உடல்படி ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் நாங்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். ரெண்டாவது இதை முழுமையாக ஆர்டிஓ விசாரணை பண்ணி இது கொலையா இல்லை தற்கொலையா அப்படின்றத தீவிர விசாரணை செஞ்சு 3 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணி அந்த பொண்ணு பழனியம்மாளுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரித்தனியான்னு ஒரு பொண்ணு, ஒரு பணக்கார பொண்ணு, உடனே ஆட்சியர் வந்தாங்க, அதிகாரிகள் வந்தாங்க, அமைச்சர்கள் வந்தாங்க. இதே கேஸ் தான், வரதட்சணை கொடுமையால் தான் எல்லாருமே இந்த தமிழ்நாடு எல்லாருமே பார்த்தோம். இப்போ அந்த பணக்கார பொண்ணுக்கு எல்லாருமே உடனே எல்லாம் செய்கிறாங்க. கூலி தொழிலாளி குமார் பொண்ணு யாருமே இன்ன வரைக்கும் யாருமே ஒரு அதிகாரி சைட்லேருந்து யாருமே எங்களை பார்க்கல. நீ கூலி தொழிலாளி பொண்ணுக்கு ஒரு நியாயம், பணக்கார பொண்ணுக்கு ஒரு நியாயமா? அந்த தமிழக அரசு, இந்த முதல்வர் ஐயா ஜோசப் விஜய் அவர்கள் இதுக்கு கவனத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறோம். அவங்க பொண்ணு பார்க்க வரையிலே ஒரு ஆள் கூட்டு கேட்டாங்க. கேட்கையிலே 10 பவுன் கேட்டாங்க. 10 பவுன் கேட்கையில நெல் போட முடியாது, கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொன்னதும் பிற்பாடு 2 மாதம் செலுத்து இப்போ நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், உங்களால் முடிஞ்சதை செஞ்சு கட்டி கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் எல்லாமே அப்படின்னாங்க. சரின்ட்டு நாங்கள் அப்புறம் பேசி குறுக்காளர்களோட பேசி கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணது பிற்பாடு அதுலேருந்து நகை கேட்டு அப்புறம் பணம் கேட்டாங்க. 50 ரூபா பணம் கொடுத்தேன். அன்றைக்கி பணம் கேட்டாங்க, பணமும் கொடுத்துட்டேன். அதுக்கும் பிற்பாடு அதே ஒன்றா சொல்லி பணம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்னால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். குழந்தை பிறந்தவொடனே ஒரு பவுன் நகை போடணுன்னாங்க. நான் என்னால் ஒரு பவுன் போட முடியாது, பிறந்த நாளுக்கு போடுறேன் அப்படின்ட்டு 1 கிராம் தாயத்தை எடுத்து போட்டேன். தாயத்தை எடுத்து போட்டது பிற்பாடு அவங்க ஏற்றுக்கல. அதை ஏற்றுக்கலாட்டினா நான் செய்கிறக்கா, இது பிறந்த நாளுக்கு செய்கிறேன் அப்படின்ட்டு அந்த அக்கலை விட்டேன்.
முடியெடுக்கிறதுக்கு நகைப்படம் நாங்கள் முடியாத என்னால் நான் பிறந்த நாளுக்கு ஒரு பவுன் செயின் போட்டுறேன் எப்படியா இருந்தாலும் அப்படின்னு இதுலேருந்தே பிரச்சனை நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. அந்த பிள்ளை வெளில சொல்லாமல் இருந்துச்சு. அன்னைக்கு வந்து ஒரு சனிக்கிழமை வந்து ஓவர் பிரச்சனை ஆகிப்போச்சு. பிரச்சனை ஒன்று வந்து நான் பேசி இருப்பல்லையம்மா நான் வர்றேன் அப்படின்ட்டு அந்த ஆக்களை இது பண்ணேன். மக்க நாள் வந்து ஃபோன் பண்ணிச்சு. ஒரு 12:58 எனக்கு ஃபோன் அடிச்சு அந்த மாதிரி அப்பா மாமியால் வீட்டுக்காரன் ஒரே தான் கொடுமைப்படுத்துகிறாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, இனிமேல் இருக்க முடியாது, உன் பேர பிள்ளைய நீ பார்த்துக்க, நான் தூக்குப்பட்டு சாக போகிறேன் அப்படிங்குது. யாருன்னா மாமியார் செல்லுலேருந்தே பண்ணுது. மாமியாலும் மாமனாரும் வீட்டிலே இருக்கிறாங்க. நான் அப்போ மட்டும் நீ பிள்ளைய பாரு பழனியம்மா, நான் வீட்டுக்கு வந்துடுறேன், சாவுறது மட்டும் நினைக்காத, நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிறேன். இந்த ஒரு 2-3 வார்த்தையை சொல்லிவிட்டு செல்ல கீழே வச்சிருச்சு. மாமியா எடுத்து ஃபோன் பேசுது. நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி தூக்கு மாட்டிக்கிறேன்னு சொல்லுதுக்கா, ஒரு 5 நிமிஷம் பார்த்துக்கிட்டு இரு பிள்ளைய, 5 நிமிஷம் பார்த்துக்கிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு 1:58 எனக்கு ஃபோன் பண்ணிச்சு. 2:10 இங்கே வந்து நின்று இவங்க 2 பேரும் வண்டி எடுத்துக்கிட்டு பிள்ளைய அந்த கைப்பிள்ளைய தூக்கி அடுத்த வீட்டில் கொடுத்துவிட்டு இவங்க வண்டி எடுத்துகிட்டு குன்னண்டார்கோவில் போயிட்டாங்க. நான் அங்கேருந்து வந்தால் சன்னல் கதவு திறந்துருக்குது. ஒரு சைடு வந்து வெளியில் தாப்பாப்பட்டிருக்கு, ஒரு சைடு உள்தாப்பாடு. நான் பின் சைடு தான் போய் பார்த்தது. ஏன்னா நான் வண்டியை கொண்ட பின் சைடு தான் நிப்பாட்டினாக்கள் பின் சைடு பார்த்தோன்னா உள்தாப்பா போட்டுருந்துச்சு. நான் தான் கதவை உடச்சது பிற்பாடு பார்த்தோம்னா இந்த சைடு வந்து வெளியில தான் தப்பா போட்டிருக்கு, சன்னல் பூரா திறந்துருக்கு. அப்போ அவங்க பொண்ணு தூக்குப்பட்டு போயிட்டாங்களா? நான் அவங்கள்ட்ட பேசுறேன், இருக்கா அந்த பிள்ளை தூக்குப்பட்டுக்கிற போறீங்குது, நீ பிள்ளைய 5 நிமிஷம் பார்த்துக்கிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றேன். இவங்க ஏன் வெளியில போனாங்க? அப்ப என் பிள்ளைய கொண்டு போட்டுட்டு போறாங்களா? எதுக்கு போனாங்க? என்ன உங்களுக்கு அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அரசு என்னன்னா என் பிள்ளைக்கு நீதி வேணும். அவங்க 3 பேத்தையும் அரசு பண்ணணும். அந்த கைப்புள்ளைய வச்சுக்கிட்டு அந்த புள்ள ராத்திரெல்லாம் காய்ச்ச அந்த புள்ள அழுதுகிட்டு கிடக்கு. அந்த புள்ளைய பாருங்க, அந்த புள்ளைய சின்ன புள்ள பெசுவ விட்டுட்டு போயிருச்சு. இதுக்கு நியாயம் கேட்க மாட்டீங்களா? உண்மையில நடந்ததுக்கு நியாயம் கேட்க மாட்டீங்களா? சின்ன புள்ளைய பாத்துக்கிட்டு பாருங்க, அந்த புள்ள மூஞ்சிய பாருங்க, அவ்வளவு அது ஏன் அவங்க போனாங்க? நான் அவங்கள்ட்ட சொன்னேன்ல, அவங்க இல்லாம போன் பண்ணி அந்த புள்ள பேசி தூக்குப்பட்டு தொங்கி இருந்துச்சுன்னா அது உண்மையா நடந்ததுன்னு போலாம். அந்த மாமியாலே இருக்குது, மாமியா செல்ல இருந்து எனக்கு பண்ணுது, அதுக்கிட்டே சொல்றேன், பாத்துக்கா என் பிள்ளைய பாத்துக்கா, 5 நிமிஷத்துல வர்றேங்கிறேன். அவங்க விட்டுட்டு போனாங்களா? 2 பேரும் சேர்ந்து கொண்டு தூக்கு விட்டுட்டு போயிட்டாங்களா? அந்த பிள்ளை ஏறி கயிறும் போட முடியாது. எப்படி என்ன பண்ணாங்க? அந்த கொலை மேலேயும் எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க தான் பார்த்தா அரசு நடவடிக்கை எடுக்கணும். இதே இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர்றாங்க. வந்து அரசோட பாதுகாப்புல முழு பாதுகாப்புல அவங்க இருந்துட்டு இந்த நேத்து நாங்க அடக்கம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இறந்துருச்சுன்னு தகவல் வந்துச்சு. அங்க இருந்து வந்து பாக்குறோம். வந்து பார்த்துட்டு நேரா போய் பொண்ணு இறந்ததை பாக்குறோம். பார்த்துட்டு வெளில வந்து குற்றவாளி யாருன்னு கேட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட நான் நேரடியாக போய் பேசினேன். இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்றோம், குற்றவாளியை பிடிச்சி எங்க கண்ணு மூடி காமிங்கன்னு சொல்றோம் 4 வார்த்தை. அதுக்கு குற்றவாளி கிட்ட நான் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி எங்க கண்ணு மூடி ஒப்பாருங்க சார், காமிக்கணும், நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு ஒரே வார்த்தை, நீ என்ன என்னோட மேல் அதிகாரியா, நான் உங்ககிட்ட ஒப்படைக்கணும் என்ன அவசியம் அப்படின்னாரு. எடுத்தோன்னே சார் இது மாதிரி தவறெல்லாம் பயன்படுத்தாது, நான் இன்ன வரைக்கும் கெட்ட வார்த்தை பேசல, எங்களுக்கு தேவையான உரிமையை நாங்கள் கேட்குறோம், நீங்கள் மக்களுக்காக உழைக்கிறீங்க, எங்களுக்கு தேவையான உரிமையை உங்கள்கிட்ட கேட்குறோம். அதுக்கு எடுத்த உடனே தகாத வார்த்தை இல்லாமல் நிறையா கெட்ட வார்த்தை பேசினார். பேசிட்டு உன் தலைவிதியை மாற்றிடுவேன், உன் வாழ்க்கையை முடிச்சிடுவேன் உள்ளே வச்சு, தேவையில்லாமல் என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணாத, மரியாதையை இங்கேருந்து ஓடி போடான்னு மிரட்டுறாரு. இவர் மக்களுக்காக உழைக்க வந்தாரா இல்லை பணத்தை வாங்கிட்டு எல்லாத்தையும் வெளில விட்டுருக்காங்க? இதுக்கான முக்கியமாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அன்னைக்கு கைது பண்ணவங்க மறாதனாலே எப்படி வெளில விட்டாங்க? இதுக்கான முறையான நடவடிக்கை எங்களுக்கு வேணும். தமிழ்நாடு அரசு இதுக்கான முறையான நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒப்படைக்கணும், குற்றவாளியை காமிக்கணும், நீதி வேணும். அது இல்லாமல் இந்த இன்ஸ்பெக்டர் மேலே முறையான நடவடிக்கை எடுக்கணும். வர்றவங்க எல்லாத்தையும் தகாத வார்த்தையில் பேசுறாரு. இன்ன வரைக்கும் கேஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கான ஏஆர்சி எந்த ஒரு இதுவே எங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் பண்ணல. எந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் பண்ணல. இதுக்கான நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுத்தாகணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.